வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் அலசல் பண்ண போறோம். போன வீடியோஸ்ல நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை எடுத்து அதை பத்தி ஆழமா அலச போறோம். உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களோட இந்த முயற்சிக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இப்போ நாங்க போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல உங்க முதலீடுகளை பத்தி ஒரு விரிவான பகுப்பாய்வு செய்து ஒரு முழுமையான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஆர்வம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. சரி, முதல்ல இப்போ களத்துல சூப்பரா ஆடிட்டு இருக்கிற ஸ்டார் பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அலுமினியம் சைக்கிள் இப்போ உச்சத்துல இருக்கு. காஸ்ட் கட்டிங் நல்லா பண்றாங்க. உலக அளவுல தேவையும் அதிகமா இருக்கு. எல்லாமே இதுக்கு சாதகமா தானே இருக்கு. ஆமா, ஹிண்டால்கோ ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக் எப்படி வேலை செய்யும்னு இது காட்டுது. அதாவது ஒரு பொருளோட தேவை சாதகமா இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிங்க பெரிய லாபம் பார்க்கும். இதுல பி ரேஷியோ கூட 12 கிட்ட தான் இருக்கு. அப்போ இது இன்னும் ஓவர் வேல்யூட் ஆகலேன்னு சொல்லலாமா? கரெக்ட். அந்த குறைந்த பி என்ன சொல்லுதுன்னா, சந்தை இன்னும் இதோட முழு வேகத்தையும் விலமதிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் இதை உங்க போர்ட்ஃபோலியோட ஒரு கோர் ஹோல்டிங்கா, அதாவது ஒரு முக்கிய தூணா தாராளமா வச்சுக்கலாம். ஓகே, அப்போ சேலஞ்ச் என்னன்னா இந்த அலுமினியம் சைக்கிள் எப்போ திரும்பும்னு கணிக்கிறது தானே. மிக சரியா சொன்னீங்க. அதுதான் சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய சவால். சரி, இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் இருக்கு உங்க போர்ட்ஃபோலியோல, எம்ஆர்பிஎல். ஆமா, எம்ஆர்பிஎல் மங்களூர் ரிஃபைனரி. இதோட நிகர லாபம், அதாவது பேட், ரொம்ப குறைவுல இருந்து பயங்கரமா உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின், ஜிஆர்எம்னு சொல்றாங்க. இது ஹிண்டால்கோவிலிருந்து எப்படி அலகு? எம்ஆர்பிஎல் ஒரு பியோர் ரிஃபைனரி சைக்கிள் ஸ்டாக். கச்சா எண்ணெய் விலைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களோட விலைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இதோட லாபம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ரொமோட்டர்ஸ் அரசாங்கம், அவங்க பங்கு ரொம்ப அதிகம். ஆனா எஃப்ஐஐ, டிஐஐ மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் பங்கு ரொம்ப கம்மி. அதனால என்ன ஆகும்? பெரிய இன்வெஸ்டர்ஸ் கம்மியா இருந்தா அதோட விலையில நிறைய ஏற்ற இறக்கம் இருக்குமா? ஆமா, வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இது ஒரு பக்கம் ரிஸ்க்னாலும் இன்னொரு பக்கம் சந்தை சில சமயம் இதோட உண்மையான மதிப்பை உணராம மலிவான விலையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுது. அப்போ இது லாங் டேர்மை விட இப்ப இருக்கிற சைக்கிளை பயன்படுத்தி லாபம் பார்க்கறதுக்கான ஒரு டாக்டிக்கல் பெட். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ இருக்கிற ஸ்டார் பிளேயர்ஸை பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான பகுதிக்கு போகலாம். அதாவது எதிர்கால நட்சத்திரங்கள், ஃபியூச்சர் growth ஸ்டார்ஸ். இதுல முதல்ல கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இது ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறை, மேக் இன் இந்தியா திட்டம், ஆர்டர் புக் எல்லாமே ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா சமீபத்துல இதோட ஸ்டாக் பிரைஸ் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதுதான் பலரையும் குழப்புது. ஆமா, இந்த குழப்பத்தை தான் நாம தீர்க்கணும். ஒரு பக்கம் பிசினஸ் நல்லா போகுது, ஆனா இன்னொரு பக்கம் ஸ்டாக் விலை சரியுது. இது ஒரு அபாய அறிகுறியா? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். பங்கின் விலை வீழ்ச்சி நிறுவனத்தின் வீழ்ச்சியை குறிக்காது. பிரைஸ் ஃபால் இஸ் நாட் ஈக்குவல் டு பிசினஸ் ஃபால். கெய்ன்ஸ் விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, முன்னாடி அதோட வேல்யூவேஷன், அதாவது பிஇ ரேஷியோ 60க்கு மேல ரொம்ப அதிகமா இருந்தது. சந்தை மிட்கேப் பங்குகளிலிருந்து பணத்தை வெளியே எடுத்தப்போ கெய்ன்ஸும் அடி வாங்குச்சு. இது கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பிரச்சனை இல்ல, இது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். அதனாலதான் மார்க்கெட் சரியும் போது வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்றோம். புரியுது. ஒரு நல்ல பொருளை தள்ளுபடி விலையில வாங்குற மாதிரி கெய்ன்ஸ் விஷயத்துல சந்தையோட பயம் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஒரு கதை தான், ஆனா வேற ஒரு துறையில சிஞ்சின் இன்டர்நேஷனல் ஸ்டாக்லயும் தெரியுதே. மிகச் சரியா கனெக்ட் பண்ணீங்க. சிஞ்சின் கதை ஒரு முழு துறையோட சைக்கிளை பற்றியது. இதோட விலை போன ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 38% குறைஞ்சிருக்கு. காரணம், அதோட பயாலஜிக்ஸ் பிரிவு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பிசினஸ் குறைஞ்சதுதான். இதை ஒரு டீரேட்டிங் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. டீரேட்டிங், அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்பவுமே 99 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பரீட்சையில அவன் 92 மார்க் வாங்குறான். அதுவும் நல்ல மார்க் தானே? ஆமா, ஆனா எல்லாரும் 99 எதிர்பார்த்ததால இது ஒரு ஏமாற்றமா தெரியும். அது மாதிரி தான் சிஞ்சின் மேல சந்தை வச்சிருந்த அதீத எதிர்பார்ப்ப இப்ப குறைச்சிக்குது. இதுதான் டீரேட்டிங். அருமையான விளக்கம். அப்போ சிஞ்சின் விஷயத்துல நாம எதுக்காக காத்திருக்கணும்? பயோடெக் துறைக்கு ஃபண்டிங் திரும்ப வர்றதுக்காக காத்திருக்கணும். அது ஒரு 2026-27ல நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. சூப்பர். இதுவரைக்கும் அதிரடி ஆட்டக்காரர்கள், எதிர்கால நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டோம். இப்போ டீமோட நிதானமான ஆனா நம்பகமான வீரர்களை பத்தி பார்க்கலாம். ஸ்டேபிள் காம்பவுண்டர்ஸ். முதல்ல டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸ் ஒரு கிளாசிக் டிஃபென்சிவ் ஸ்டாக். சோடா ஆஷ் வேல ஸ்டேபிளா இருக்கு. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல வளர்ச்சி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல டாடா குரூப் பேக்கிங். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐஸ், இந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க. ஆனா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், எஃப்ஐஐஸ், விற்கிறாங்க. இது நமக்கு என்ன சொல்லுது? இது ஒரு நல்ல பாயிண்ட். டிஐஐஸ் வாங்குறது உள்நாட்டு சந்தை மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. எஃப்ஐஐஸ் விக்கிறது குளோபல் கெமிக்கல் செக்டார்ல ஒரு மந்த நிலை வருமோங்கிறவங்க கவலையை காட்டுது. அதனால இந்த ஸ்டாக் திடீர்னு பெரிய ஏற்றம் தராவிட்டாலும் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும்.
ஸ்டெபிலிட்டின்னு சொன்னதும் அடுத்த ஸ்டாக் ஞாபகத்துக்கு வருது. நாராயண ஹிருதயாலயா. ஹெல்த் கேர் செக்டார் பொதுவாவே ஸ்டேபிள் தான். ஆனா இதோட PE 40க்கு மேல இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லி இல்லையா? உண்மைதான், இது மலிவான ஸ்டாக் கிடையாது. ஆனா இங்க நாம ஆபரேட்டிங் லெவரேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். ஓகே, அதையும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலோட பெரும்பாலான செலவு நிலையானது. பில்டிங், மெடிக்கல் எக்விப்மெண்ட், டாக்டர்ஸ் சம்பளம். இந்த செலவை ஈடு கட்டினதுக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு புது பேஷண்ட் கிட்ட இருந்தும் வர்ற வருமானம் கிட்டத்தட்ட நேரா லாபத்துக்கு போகும். அதுதான் ஆபரேட்டிங் லெவரேஜ். ஓஹோ, புரியுது. அதனால நாராயணா ஹிருதயாலயா விஷயத்துல நீங்க குவாலிட்டிக்காகவும் கணிக்கக்கூடிய வளர்ச்சிக்காகவும் ஒரு பிரீமியம் விலை கொடுக்குறீங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ். இதுல முதல்ல டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இத பிரீமியம் ஆனா வேகம் குறைகிறதுன்னு குறிப்பு சொல்லுது. ஏன் அப்படி? டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு அருமையான கம்பெனி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா பிரச்சனை அதோட விலையில தான் இருக்கு. PE 70க்கு மேல இருக்கு. இவ்ளோ அதிக வேல்யூவேஷன்ல இருக்கும்போது சந்தை எந்த தவறுக்கும் இடமில்லைன்னு எதிர்பார்க்கும். இப்போ வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாகும்போது சந்தை ஏமாற்றம் அடையுது. அதாவது நல்ல கம்பெனியை தப்பான விலையில வாங்கினா அது நல்ல முதலீடா இருக்காது. அதேதான். அதனாலதான் இப்போதைக்கு இதுல நியூட்ரல் ஸ்டான்ஸ் எடுக்கலாம். சரி, அடுத்த 2 ஸ்டாக்கையும் ஒன்னா பார்க்கலாம். வைபவ் குளோபல் அப்புறம் ஒரியானா பவர். இது ரெண்டும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் மாதிரி தெரியுதே. ஆமா, வைபவ் குளோபல் ஒரு மீட்சி பந்தயம், ஒரு ரிகவரி பெட். அதோட பிசினஸ் US, யூரோப்ல இருக்கிற நுகர்வோரை நம்பி இருக்கு. அங்க பொருளாதாரம் மீண்டு வரும்போது இதுவும் நல்லா செயல்படும். இதுக்கு பொறுமை தேவை. ஒரியானா பவர் ரினியூவபிள் எனர்ஜி துறை இப்போ ரொம்ப ஹாட் டாபிக் ஆச்சே. அதுதான் அதோட பலமும் பலவீனமும். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கம்மியா இருக்கிறதால விலை மாற்றங்கள் ரொம்ப கடுமையா இருக்கும். இதுல ஒரு மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கு. ஆனா அந்த பயணம் ரொம்ப கரடுமுரடா இருக்கும். அதிக ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அருமை. இப்போ இந்த எல்லா ஸ்டாக்ஸையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோட ஒட்டுமொத்த சித்திரம் எப்படி இருக்கு? இது ஒரு நல்ல கலவையா தெரியுது. ஆமா, ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். 1, மார்க்கெட் சரியும் போது நீங்க வாங்க யோசிக்க வேண்டிய பங்குகள் கெய்ன்ஸ், சின்ஜீன், ஹிண்டால்கோ, மின்ன நாராயணா. ஏன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப வலுவா இருக்கு. அப்போ வாங்க கூடாத பங்குகள்? மார்க்கெட் ஏறும் போது அவசரப்பட்டு துரத்தி போய் வாங்க கூடாத பங்குகள் MRBL, ஓரியானா பவர், அப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதோட காரணங்களையும் நாம பார்த்தோம். இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இது உங்க போர்ட்ஃபோலியோவோட ஒரு மிக விரிவான பார்வை. இதன் மூலம் தற்போதைய ஹீரோஸ் யாரு, எதிர்கால வாய்ப்புகள் எங்க இருக்கு, எங்க பொறுமையா இருக்கணும்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நாங்க வழங்கின இந்த ஆய்வு கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப நல்லது. இந்த ஆய்வை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து எந்த ஸ்டாக்கை நாங்க இதே மாதிரி ஆழமா அலசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்க. இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி.